எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 8/2/2024. திரையோதசி திதி காலை 11:17 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. உத்திராடம் நட்சத்திரம் பின்னிரவு 2:14 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல்நோக்கு நாள். சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, தனுசில் சந்திரனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம் செய்ய, வியாபாரம் தொடங்க, வரன் உறுதிப்படுத்த, புது பதவி ஏற்க, புத்தகம் வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றியின் உண்மையான ரகசியம் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பதுவே. ஆமாங்க, முன்வைத்த கால பின் வைக்காம முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிவிலிருந்தும் பின்வாங்காமல் எங்கும் எப்போதும் உறுதியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ராசியான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. குறிப்பாக அரசு காரியங்கள், அரசு அதிகாரிகள் ஏதாவது சந்திக்கிறதா இருந்தால் இன்றைக்கி சந்திக்கலாங்க. டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்கிறது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏதாவது புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி முயற்சி பண்ணலாங்க. அதே போல் வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, அதுக்கெல்லாம் கூட இன்றைக்கி சாதகமாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சரி செய்வீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். பெரிய பொறுப்புகள் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி அதிரடி லாபத்தை கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு, களைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, புன்னகைத்த முகங்களை நினைத்து கொண்டால் திருப்பிக் கொண்ட முகங்களெல்லாம் மறந்து போகும். ஆமாங்க, அதனால தாங்க எதிரியை பார்த்தா கூட நீங்கள் கடுகடுன்னு சிடு சிடுன்னு பார்க்காம சிரிச்ச முகத்தோடு பார்ப்பீங்க. நாளைக்கு எதுவும் மாறலாம். இன்றைக்கி நண்பராக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறலாம். இன்றைக்கி எதிரியாக இருக்கிறவங்க நாளைக்கு நண்பராக மாறலாம். அதனால தாங்க எப்பொழுதுமே மலர்ந்த முகத்துடன், புன்னகை பூத்த
முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஏமாற்றங்கள், இடையூறுகள், அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் மறைந்திருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. வருது பணம் வரலன்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து அடித்து பிடிச்சி செலவுகளும் வரிசையாக வந்துட்டுருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 10ஆம் இடத்துல நாட்டாமை கிரகமாகிய சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பொறுப்பு பதவி, நீங்கள் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருங்க, அசோசியேஷனுக்கு நீங்கள் தாங்க செயலாளர், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது பொறுப்புகளும் தேடி வருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் கொஞ்சம் கூடி வருங்க. இருந்தாலும் நாம் போடுற செலவுக்கு நாம் வச்சிருக்கிற நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்க வேண்டாம். இருக்கிறதுலையே அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தான் நல்லது. அடுத்த மாதத்திலேருந்து நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மத்தியமமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, விரும்பியதை அடைய எப்போதும் போராட வேண்டியிருக்கும். அந்த போராட்டம்தான் மற்றவர்கள் மத்தியிலே உங்களுக்கு செல்வாக்கை அள்ளி கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கனவு காண்பதோடு மட்டுமில்லாமல் அந்த கனவை நனவாக்குவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பீங்க, ஓடிக்கொண்டே இருப்பீங்க, போராடி கொண்டேயும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டுறாதீங்க. 1 மாதத்துக்கு இவ்வளோ வட்டி வரும், 6 மாதத்துக்கு அவ்வளோ வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பிடாதீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களை தூண்டி விட்டு உங்களை சீண்டி விட்டு சிலரெல்லாம் பேச விடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நேற்று மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக வண்டி ஓட்டுங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பிரேக் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. எது ஞாபகம் வருதோ அதை உடனுக்குடனே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டாம். எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனம் என்னும் காட்டிலிருந்து நினைவுகள் என்னும் கரங்களால் பூக்களை பறிக்கப் போகிறோமா, முட்களை பறிக்கப் போகிறோமா? ஆமாங்க, மனசுங்கிறது ஒரு பெரிய காடு தாங்க. அதில் நினைவுகள் நிறைய இருக்குதுங்க. நல்ல நினைவுகள் தான் நமக்கு பூக்கள். ஆனால் அந்த மறக்க வேண்டியது சிலதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கசப்பான சில சம்பவங்கள், அதெல்லாம் முட்கள். அதனால தான் நீங்கள் அந்த முட்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பூக்களையே பறித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே ஒரு நிம்மதி இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் பழசெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். எவ்வளோ இந்த கையால் நான் சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் தெரியுமா, கொட்டி கொட்டி கொடுத்துருக்குறேன். நட்ட நடு ராத்திரி கதவை தட்டினா கூட இந்த நேரத்தில் கேட்குறியேன்னு எந்த மறுப்பும் சொல்லாமல்
அந்த நேரத்தில் கூட நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுவதெல்லாமே உண்டுங்க. சூரியன் உங்களை நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. லேசாக கால் வலி, கழுத்து வலி இதெல்லாம் கூட கொஞ்சம் இருக்குங்க. மறதி கூட இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதாவது கோல்டு அதெல்லாம் பார்த்து பத்திரமாக பயன்படுத்தணும். எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையே வைக்கணும். பணமும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால நடைபாதை பயணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஓரமாக சாலை ஓரமாக பார்த்து நடக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் ஞானிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குங்க. சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் செலவுகள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பேசுபவன் விதைக்கிறான், பேசாதவன் அறுவடை செய்கிறான். ஆமாங்க, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேசுவீங்க. எந்த இடத்துல மௌனமாக அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருந்து காரியத்தை சாதிப்பீங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உளவியல் நிபுணர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க. ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாகத்திறனும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விட்டு தீரும். பழைய பாக்கிகளும் வசூலாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கை தாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. சக ஊழியர்களுக்கும் சில உதவிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. இதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பழைய கடன் ஒன்று இன்னைக்கு நீங்கள் பைசல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்பாடா, இன்றைக்காவது முடிஞ்சதே இந்த கடன் வாங்கின தொகையை விட அதிகமாக நம்ம வட்டி கட்டிட்டோம், எந்த நேரத்தில் வாங்கணும்னு தெரியலையேன்னு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணும். வீண் செலவுகளையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ஓவியம் அல்ல, திரும்ப திரும்ப வரைவதற்கு. செதுக்கினால் அது செதுக்கியது தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ரொம்ப உஷாராக இருப்பீங்க, கவனமாக இருப்பீங்க. குடும்பத்தில் யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது தவறாக அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வீங்க. பழகக்கூடியவர்களிடமும் நீங்கள் கவனமாகவே இருப்பீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 5ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மனசில் சில பழைய நினைப்புகள்லாம் வருங்க. நீங்கள் இழந்தது, உங்களுக்கு சிலர்லாம் துரோகம் செய்தது அதெல்லாம் இன்றைக்கி ஞாபகம் வரும். அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் பேசி முடிவெடுக்க பாருங்கள்.
அதே மாதிரி தாய் மாமன் வகையில், தாய் வழி உறவினர்கள் வகையில் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லதுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சில தொகைகள், வரிகள் அதெல்லாம் இருந்ததுன்னா உடனுக்குடன் செலுத்தி வர்றது நல்லது. ஞாபக மறதியாக இருந்துடாதீங்க. இன்றைய தினம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்கிறது, அது சம்பந்தமாக யோசிக்கிறது, குடும்ப பட்ஜெட் போட்டு பார்க்குறது, இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டி இருக்குங்கிறது யோசிக்கிறது, இந்த மாதிரி இன்னைக்கு பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. போட்டிகளால் லாபம் குறையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட நீங்கள் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமாருங்க, அலைச்சல் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எப்பொழுதும் வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. அது இதயத்திலிருந்து தான் எப்போதும் வர வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆடம்பரமாக ஆசையாக பேசாமல் இதயத்திலிருந்து, அடிமனதிலிருந்து அர்த்தத்துடன் பேசக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், உள்ளன்போடு பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்கள்லாம் வலியை வந்து பேசுவாங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரனையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகளெல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களை அறியாமல் இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நம்மால் இனிமே முடியும், முன்ன மாதிரி நாம் ஏமாளியாக இருக்க மாட்டோம், இனிமே நாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் பேரு, கௌரவம் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள், சந்திரனும் போய் இணைய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் தான் சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். இடமாற்றம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் கடின உழைப்பால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எப்படியாவது என்பது தட்டி பறிப்பதாகும். இப்படித்தான் என்பது வாழ்க்கை நெறியாகும். ஆமாங்க, எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி தவறான விதத்தில் வரக்கூடிய வெற்றியை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்படித்தான் இருக்கணும், நேர்வழியில் தான் நாம் வெற்றியை பெறணும், நல்வழியில் போய் தான் நாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தன்மானம் இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறதுலேருந்து இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறதுலேருந்து எல்லாமே இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே இருக்குங்க. புது வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இன்றைய தினம் அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாகவே இருக்குங்க. பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்புகிற அளவுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வேறு மொழி பேசுகிற வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் இன்றைக்கி லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கம்பீரமாக நீங்கள் இருப்பீங்க. அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கும் சில ஆலோசனைகளை தருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, அதான் லாபமெல்லாம் இருக்குது, பணவரவு இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் கோபம் வரும், சின்னதாக அலைச்சலும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்த்திய சொற்களை நினைத்து கொண்டால் வஞ்சக சொற்கள் எல்லாமே மறந்து போகும். ஆமாங்க, நீங்கள் பழகிற நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க உங்களை வாழ்த்தினது, உங்களை அன்பாக நடத்தினது, அதை தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கோபமாக ஏதாவது உங்கள் மேலே ஆவேசப்பட்டு ஆத்திரத்தில் ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு அவங்க பாசமாக பேசின, வாழ்த்தி பேசின வார்த்தைகளை மட்டுமே அடிமனதில் வைத்து கொண்டு எப்பொழுதும் பழிவாங்கும் குணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. என்ன எல்லாம் தப்பாக போயின்னு இருக்குது, எதுவும் சரியாக வர மாட்டேங்குது, அதோ தரேன் இதோ தரேன்னாங்க, கேட்ட இடத்துல யாரும் எதுவும் கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினம் காலையில் 10:40 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த சில நாட்களாக இருந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோம்பல், அசதி அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். தள்ளி போட்ட காரியங்களெல்லாம் இன்றைக்கி வேகமாக போய் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையில் கரடுமுரடாக பேசி வந்த மேலதிகாரிகள் இன்னைக்கு கொஞ்சம் அன்பாக பேசுவாங்க. பார்க்கும்போதே கோபமாக பார்த்துட்டு இருந்த கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களும் இன்னைக்கு கனிவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சிடுசிடுப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அதனால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மன அமைதிக்கு ஈடு இணையான செல்வம் இந்த உலகத்தில் இதுவரை ஏதுமில்லை. ஆமாங்க, 10 கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு மன அமைதி வந்துருமா, அல்லது 10 கிலோ தங்கத்தை வாங்கிட்டா மன அமைதி வந்துருமா? வராதுங்க. அமைதிங்கிறது நம்முடைய எண்ணங்களால் வரக்கூடியதுங்க. அதனால தாங்க பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் எப்பொழுதுமே மன அமைதியுடனேயே இருந்து கொண்டிருப்பீங்க. அது காரணம் என்ன? எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லா அனுபவமும் உங்களுக்கு இருக்குது, புத்தகம் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. அதனால தான் நீங்கள் மன அமைதியை தேடி ஓடுறதில்லை. ஆனால் உங்களுக்குள்ளேயே அமைதியை தேடிக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. காலையில் 10:40 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. யாரையுமே நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமக்கு நேரங்காலம் நல்லா இருந்ததுன்னா எதிரி கூட நம்மக்கிட்ட நண்பனாக பழகுவாங்க. நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னா நெருங்கிய நண்பர்கள் கூட எதிரியாக மாறிடுவாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நிறையா பார்த்துட்டுருக்கீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்க்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது திரும்புகிற இடங்கள்லாம் பார்த்து ஓட்டுங்க. ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப
ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது குத்தங்குறை சொல்கிறாங்கன்னா மொத்தமாக கொஞ்சம் அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நண்பனை நேசிப்பதைப் போல எதிரியையும் நேசிக்க தவறாதீர்கள். ஏனென்றால் நண்பன் வெற்றிக்கு துணை நிற்பான், ஆனால் எதிரியோ வெற்றிக்கு காரணமாக இருப்பான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதிரியாக பார்க்கவே மாட்டீங்க. எதிரிக்கும் மனசாட்சி உண்டு அப்படின்னு எப்பொழுதும் எதிரியை கருணை கண்களால் பார்க்கக்கூடிய அளவிற்கு பண்பட்ட மனசுள்ள பண்பாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து 7.5 சனியில் ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதே, நிம்மதியாகவே நம்மால் இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாகுங்க. விரயஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும், வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன முணுமுணுப்பு சிடுசிடுப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும், வீண் சந்தேகமெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா சண்டை சச்சரவெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்ன சங்கடங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றி பெற்ற நேரத்தை நினைத்து கொண்டால் சறுக்கி விழுந்த தருணங்கள் எல்லாமே மறந்து போகும். ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் சில பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள்லாம் வரும்பொழுது அதை பார்த்து நீங்கள் பயந்துட மாட்டீங்க, துவண்டு போயிட மாட்டீங்க. ஜெயித்த காலங்கள் இருக்கும் இல்லைங்களா, போராடி வென்ற காலங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த போராடி வென்ற ஜெயித்த காலங்களை நினைத்து கொண்டு எதிரிகளையும் எதிராக இருந்தவர்களையும் வெற்றி காணக்கூடிய ஆற்றல் படைத்த மனதுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். பணவரவு உண்டு. கைமாத்த அவசரத்துக்கு வாங்கின பணத்தை இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்த கடுகடு சிடுசிடுப்பு அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. விருந்தினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறும். பிள்ளைங்களுடைய படிப்பு ஆரோக்கியம் அதில் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. சிலருக்கு பல்வலி, அதுக்கடுத்து ஈறு வீக்கம், இது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லது. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வெற்றி அடையும். பேங்க் லோன் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.